பொது வெளியில் தட் இஸ் ஆன் சோஷியல் மீடியா இல்லை லைக் யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி சேனல்ஸ் அண்ட் மீடியாஸில் வந்துட்டு எதுவும் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, ஒரு டிபேட்டபிளாக ஆக்கக்கூடாது, டிபேட் பண்ணி ஒரு இன்டர்வியூஸ் ஹோஸ்ட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் போடப்பட்டிருக்கிறதும் வந்து இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. இதே மாதிரி சோஷியல் ஃபேமில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வந்து இந்த மாதிரி நடக்கிறப்போ கண்டிப்பாக அவங்க கோர்ட்டுக்கு போய் ஒரு ஆர்டர் காப்பி வாங்கிட்டு வருவாங்க. இனிமேல் இதை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படின்னும் போது அதுக்கப்புறம் யாரும் பேச போகிறதில்ல. ஆல்ரெடி பேசப்பட்ட விஷயங்கள் இருக்கும் போது அது யூடியூப்லேருந்து நமக்கு வந்துட்டு மெயில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வர்றதையும் நம்மளால் வந்து பார்க்க முடியும் அந்த இடத்துல. ஓகே, அது ஒன்று. இதில் முக்கியமாக இந்த பெட்டிஷன் காப்பி ரொம்ப ப்ரைவசி அண்ட் கான்ஃபிடென்ஷியலாக வைக்கக்கூடிய இந்த பிளெயிண்ட் காப்பி எப்படி வெளியில் வந்தது அப்படிங்கிறது ஸ்டேட்டஸே ஸ்டில் வந்து நமக்கு அன்னோனாக தான் இருக்குது இந்த இடத்துல. அது ஒரு பக்கம். இன்னொன்று நம்ம வந்து தட் இஸ் இது அகெயின் இட் இஸ் அ கண்டஸ்டட் டிவோர்ஸ். இங்கே சங்கீதா விஜய் அவர்கள் வந்து எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ரெஸ்பாண்டன்ட் ஆகிய விஜய் வந்து இங்கே அதை கண்டெஸ்ட் பண்ணணும் அவர். ஸோ இங்கே அவங்க கேட்டது டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ் தான் கேட்டிருக்காங்க அண்டர் சர்டன் அலிகேஷன் சொல்லி. என்னன்னா இந்த மேரேஜை லீகலாக டெர்மினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க இங்கே கேட்டிருக்காங்களே. ஏன்னா ஒரு டிவோர்ஸ் பெட்டிஷனில் யூஸ்வலாக கண்டஸ்டட் டிவோர்ஸ் போகும்போது இப்போ லீகல் கிரவுண்டில் ஏதாவது கிரவுண்ட்ஸ் இருக்கும் அந்த இடத்துல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிரவுண்ட்ஸ் கீழே அவங்க டிவோர்ஸ் கேட்டிருக்காங்க. அதுவும் அடுத்தது வந்துட்டு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இங்கே பார்க்கப்படுது. ஒன்று அடல்ட்ரி கீழே கேட்டிருக்காங்க, அடல்ட்ரினஸ் தட் இஸ் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அது கீழேயும் கேட்கப்பட்டிருக்கு, டெசர்ஷன் கீழேயும் கேட்கப்பட்டிருக்கு, கூடவே குரூயாலிட்டி கூடவும் கேட்கப்பட்டிருக்கு as per section 27 clause 1 A, B and D of Special Marriage Act 1954. ஏன்னா இங்க இருவரும் லைக் வெவ்வேறு ரிலீஜியன், கிறிஸ்டியன் அண்ட் ஹிந்து அப்படிங்கிறதுனால இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு பெட்டிஷன். நான் ஒரு கிரவுண்ட் கீழே ஒரு பெட்டிஷன் ஃபைல் ஆகும், எய்தர் டெசர்ஷன் ஆர் குரூயல்ட்டி ஆர் அடல்ட்ரி அப்படின்னு ஃபைல் ஆகும். பட் இந்த கேஸ்ல வந்து முக்கியமா இந்த கேஸ் பேசப்படுறதுக்கு ஒரு ரீசனும் 3 கிரவுண்டு கீழேயும் இந்த பெட்டிஷன் இங்க வந்து ஃபைல் பண்ணப்பட்டது. ஸோ இதில் அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து அது மூலமாக இங்கே ஒரு பக்கம் அரசியல் ரீதியாக அது ஒரு பக்கம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பட் வழக்கு ரீதியாக ஒரு பெண்ணினுடைய பார்வையிலிருந்து தான் இதை அணுகணும் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து தான் நம்ம பாயிண்ட்ஸ் கவனிக்க வேண்டியிருக்கு. ஆமாம், எக்ஸாக்ட்லி. ஏன்னா இது திரும்ப நம்ம பார்க்கும்போது இதில் இன்னொன்றும் சொல்லலாம். என்னன்னா இந்த பெட்டிஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபைல் ஆயிருக்கு. அதாவது திஸ் இஸ் டூ இயர்லி டு டிசைட் யார் மீது தவறு அப்படிங்கிறது. நம்ம அதை வச்சு விவாதமாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. இல்லை அப்படி நடந்துரும் இப்படி நடந்துரும், இவங்க வந்து இந்தந்த ரீசன்னால வெளியில் வந்தாங்கன்னு ஒரு பக்கம் வந்து பேசப்படுது.